ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் நம்ம ஆடி பட்டத்துக்கு என்னென்ன விதை போட்டோம், அதெல்லாம் எப்படி முளைப்பு திறன் எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இது ட்ராகன் ஃப்ரூட்டு, கடைசி பழம் 2 இருக்குது. செடி அவரை எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். ஒரே ஒரு செடி தான் இது. 2வது 3வது தர அறுவடை. இது நிறைய காய், நிறைய பிஞ்சு பூவெல்லாம் இருக்குது. இதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம உரம் கொடுக்குறோம். பொதுவாக நான் எல்லா செடிக்குமே தொழு உரம் தான் கொடுக்குறது. அதுதான் எனக்கு இந்த ஏரியாவில் ஈஸியாக கிடைக்கிது. காய் பாருங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. வாரத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு கரைசல் ஸ்ப்ரே பண்ணுவேன். மீன் அமிலம், இலக்கரைசல், பஞ்சகாவியா, இது மாதிரி ஏதாவது ஒன்று ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு வருவேன். மாதத்தில் ஒரு முறை எப்சம் சால்ட் 1 லிட்டர் தண்ணியில் 1 ஸ்பூன் போட்டு அதையும் ஸ்ப்ரே பண்ணுவேன். வேரல்கள் இருந்ததுன்னா அது நம்மளுக்கு சரியாயிடும். அடுத்து காஷ்மீர் மிளகா நிறைய காய் கொடுத்துருச்சு. இப்போவுமே நிறைய காய் இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையுமே நான் பழுக்க விட்டு தான் எடுக்கிறது. காரம் அவ்வளோவா இருக்கிறது இல்லை, கலர் மட்டும்தான். வெண்டைக்காய், சிகப்பு வெண்டை இப்போ தான் பூ விட்டுருக்கு. சின்ன செடியாக தான் இருக்குது. இது கத்திரி செடி. இந்த விதை எனக்கு ஒரு சிஸ்டர் போஸ்டலில் அனுப்பிச்சி விட்டாங்க. என்ன கத்திரின்னு தெரியலை. இப்போ தான் பிஞ்சு பிடிக்குது. நிறைய பூ விட்டுருக்கு, நிறைய பிஞ்சும் விட்டு இருக்கு. இப்போ பூ விடும்போது நம்ம தேமோர் கலிசர் தெளிக்கணும். பிஞ்சு உதிராமல் இருக்கும். 2 செடி இருக்குது கத்திரி செடி. நல்லா செழிப்பாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் மாவு பூச்சி இருக்குது. நம்ம மஞ்சள் தண்ணி தெளித்து சரி பண்ணிடலாம். டர்னிப் 3 செடி இருக்குது. காய் அவ்வளோவா பெருக்கலை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து வெளியில் வருது. இது ஸ்வர்ண சுகந்தி செடி. பட்டை, லவங்கம் கலந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்மெல் வரும். இது ஒரு தக்காளி செடி. இன்னும் பூ பூக்கலை. இந்த ஹைப்ரிட் கருவேப்பிலை பாருங்கள், நல்ல உயரமாக வளர்ந்துருக்கு. அடுத்து இது ஒரு சில்லி, கிரேட் சில்லி. பூ பூத்து நிறைய பிஞ்சு விட்டுருந்தது. இந்த மலையில் எல்லாம் கொட்டிடுச்சு. தொடர்ந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் ஒரு வாரமாக மழை இருக்குது. இதுவும் மிளகாய் செடி தான், காந்தாரி மிளகாய். இது நெய் மிளகாய். 2 செடி இருக்குது. ஒரே பேக்கில் வச்சுருக்கேன். இது பந்தல் காய். கொடி உருளை நிறைய கொடி படர்ந்துருக்கு. அதிலே லாங் பீன்ஸும் இருக்குது பாருங்கள். பாவக்காவும் அதே கொடியிலே விட்டுருக்கேன். பாவக்காய் எல்லாம் பெரிய பாவக்காய். குட்டை பாவக்காவும் இருக்குது. அதை விட இது தான் நிறைய காய் தருது நம்மளுக்கு. இந்த லாங் பீன்ஸ் பாருங்கள், நிறைய காய் நம்மளுக்கு கொடுத்துருச்சு. திருப்பியும் பூ வச்சு பிஞ்சு எடுக்குது. மண் கலவையிலே நம்ம கொஞ்சம் உயிர் உரங்கள் சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு நல்ல காயும் அறுவடை நல்ல தரமாக கிடைக்கும். செடியும் நல்ல செழிப்பாக இருக்கும். இது ஒரு பாட்டு தான். என்கிட்ட இருக்கிற செடிங்களில் இது ஒரு பாட்டு தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது
ஒரு 12-13 செடி இருக்கும். இன்னும் என்கிட்ட நிறைய இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். இது மாதிரி செட்டப்பில் நான் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.